பைல்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவும் சரி, இல்லை நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவிலும் சரி நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் வரும் ஒரு ஹோம் ரெமெடிலேருந்து அட்வான்ஸாக இருக்க லேசர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும். இப்படி நீங்கள் பைல்ஸுக்கு நிறைய விஷயங்கள் படிக்கும்போது உண்மையாகவே பைல்ஸுக்கு என்னென்ன வகையான வைத்திய முறைகள் இருக்கு அப்படின்றத ஒரு டவுட்டாகவே நீங்கள் நிறைய பேர் முன்வைக்கிறீங்க. அதுக்கான கிளாரிட்டி, அதுக்கான ஒரு தெளிவு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், லேப்ரோஸ்கோபி சர்ஜன். பைல்ஸ் நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பைல்ஸ்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும் என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கும் நிறைய பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் பைல்ஸுக்கான சிகிச்சை முறைகள் அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். பைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது. அது ஏன் நிறைய வகையான சிகிச்சை முறைகள்னா பைல்ஸில் நிறைய கிரேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி டைப்ஸ் இருக்குது, உள் மூலம் வெளி மூலம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பைல்ஸோட டைப்ஸுக்கும் கிரேடுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் லைகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரப்பர் பேண்ட் லைகேஷன் அப்படின்னா அந்த பைல்ஸ் என்ற வீங்கி தளர்ந்த அந்த ரத்த நாளத்தை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு நம்ம வந்து இறுக்கிறோம். ஸோ அது இருக்கும் போது என்னன்னா நாளோடையில் அது உள்ள போகிற ரத்த ஓட்டம் அப்படியே நின்று அந்த ரத்த குழாய்கள்லாம் சுருங்கி அது அப்படியே கட்டாயி விழுதும். இது நம்பர் 1 ட்ரீட்மெண்ட், ரப்பர் பேண்ட் லைகேஷன் சொல்லுவோம். இது டே கேர் ஜஸ்ட் லைக் நீங்கள் மார்னிங் போயிட்டு பண்ணிட்டு ஈவினிங் வந்துடலாம். வேறு எதுவும் ஆப்ரேஷன் இடத்துல பெரிய புண்ணோ இல்லை வந்து பெரிய அளவுக்கு வலியோ இருக்காது. அகைன் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேஸ் தான் பண்ண முடியும். எல்லா கேஸ் ரொம்ப இந்த கிரேட் 4 அந்த மாதிரி கேசஸ்லாம் அது பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து நல்ல அவுட்கம்மை கொடுக்காது. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெமராய்டெக்டமி, இதான் வந்து கன்வென்ஷனலாக பண்ணுற ஒரு அறுவை சிகிச்சை. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பைல்ஸ் உள்ள அந்த வீங்கின ரத்த நாளங்களை அனஸ்தீசியா கொடுத்து வலி இல்லாமல் சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இது நமக்கு இந்த பைல்ஸ் ஹெமராய்டெக்டமி பார்த்தீங்கன்னா எல்லா கிரேடுக்குமே பண்ணலாம். யூஸ்வலாக கிரேட் 1க்கு நமக்கு சர்ஜரி தேவைப்படாது. கிரேட் 2ல ஒரு சில பேஷண்ட்டுக்கும், கிரேட் 3 கிரேட் 4க்கும் இந்த ஹெமராய்டெக்டமி கட்டாயம் செய்யலாம். பட் இதில் இருக்கிற சின்ன சின்ன டிராபேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ஜரிக்கு அப்புறம் வலி கொஞ்சம் இருக்கும். நம்ம கொஞ்சம் ரெகுலராக மெடிசின்ஸ் வலி மாத்திரை சில நாட்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுறதுல கொஞ்சம் புண்ணு இருக்கும். அந்த புண்ணை ப்ராப்பராக நம்ம ஹோம் கேர் பண்ணி புண்ணுக்கான ட்ரெஸ்ஸிங்கு ஆயின்மெண்ட்ஸ்லாம் போட்டு நம்ம புண்ணை ஆற்றிக்கணும். ஸோ 1 or 2 days பெட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அன்லைக் நம்ம முன்ன சொன்ன ரப்பர் பேண்ட் லைகேஷன் மாதிரி இல்லாமல் 1 or 2 days பெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்ஜெக்ஷனாக பெயின் கில்லரும் ஆன்டிபயோட்டிக்கும் செலுத்திக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் சர்ஜரி பண்ணி உங்களுடைய ஒர்க்குக்கு போகிறதுக்கும் ஒரு 7 to 10 days ஆகலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஓப்பன் சர்ஜரியில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவோம். அடுத்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசர். ஸோ லேசர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பைல் மாஸ்ல ஒரு லேசர் ப்ரோப், ஒரு சின்ன ஒயரை வச்சு லேசர் வந்து பாஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரத்த நாளங்கள் ஸ்லோவாக வந்து சுருக்கமடைய ஆரம்பிக்கும். ஸ்லோவாக சுருக்கமடைச்சு நாடுகள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே மறைஞ்சிரும். இந்த லேசர் வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, பட் இதில் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அதாவது உங்களுக்கு சுத்தமாக பெயின் இருக்காது. அதே மாதிரி மார்னிங் வந்துட்டு ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஈவினிங்கே போய்க்கலாம். பெட்டில் ஸ்டே பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கு ஹோம் கேர் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு மைல்டு ஆன்டிபயோட்டிக்கும் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கும் ஸ்டூல் சாஃப்ட்னஸ் கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போகும். வெகு விரிவாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி 1 or 2 days உங்களோட வேலைக்கு போக முடியும். இது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அட்வான்டேஜ். பட் முன்ன சொன்ன மாதிரி கட்டாயம் இது வந்து சர்ஜரியோட கொஞ்சம் காஸ்ட்லி தான். அடுத்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கோயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராரெட் கோயாகுலேஷன் என்னன்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரேஸ். அது வந்து ஒரு ரெட் கலர்ல லைட் ரேஸ் இருக்கும். இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணணும், அந்த பைல் மாஸ், அந்த ரத்த நாளங்கள் உள்ள இருக்கிற ஆர்பிசி செல்ஸ் வந்து ஈஸியாக உறிஞ்சு என்ன ஆகும்னா அதில் ஜெனரேட் ஆகிற ஹீட்ல அந்த பைல் மாஸ் வந்து ஸ்லோவாக வந்து சுருக்கமடைஞ்சு அந்த மூலம் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும். இதுதான் வந்து இன்ஃப்ராரெட் கோயாகுலேஷன். இதுவும் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல மார்னிங் போயிட்டு பண்ணிட்டு ஈவினிங்கே போயிட்டு வலி, பெரிய அளவுக்கு புண்ணு இதெல்லாம் இல்லாமல் செகண்ட் டே தேர்ட் டேவே நீங்கள் ஒர்க்குக்கு போகக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு சிகிச்சை தான். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் 2 கிரேட் 3 இந்த மாதிரி கேஸ் தான் பண்ண முடியாது. கிரேட் 4 அந்த கொஞ்சம் பெரிய பைல் மாஸ் இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது. அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ளீரோதெரபின்னு சொல்லுவோம். ஸ்க்ளீரோதெரபின்றது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். பைல்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், மேலுணவு குழாயில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் தோள்கள்லாம் கொஞ்சம் ரத்த நாளங்கள் ஹெமான்ஜோமா அந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இல்லாமல் அந்த மூலத்தில் உள்ள தளர்ந்து வீங்கி இருக்கிற ரத்த குழாய்க்குள்ளார ஸ்க்ளீரோசன் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணும். அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ளீரோசன் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம். ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ உள்ள ஃபார்ம் பண்ண வச்சு அந்த ரத்த நாளங்கள் சுருக்கடை வச்சு சுத்தமாக வந்து அந்த பைல்ஸ் அப்படியே நாளோட மறைய செஞ்சிடும். இதுவும் வந்து ரொம்ப எளிமையான ப்ரொசீஜர். செகண்ட் டே தேர்ட் டே ஒர்க்குக்கு போய்க்கலாம். பட் இதுவும் வந்து கிரேட் 2 கிரேட் 3 ஹெமராய்டிஸ் பண்ண முடியும். கிரேட் 4க்கு அந்த அளவுக்கு இது நல்ல கியூரை கொடுக்காது. அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் ஹெமராய்டோபெக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்லர் அப்படின்ற ஒரு கருவியை அனஸ்தீசியா கொடுத்துட்டு வலி இல்லாமல் ஆசன முகப்பொடியை உள்ளே செலுத்தும். இப்படி செலுத்தி அந்த பைல்ஸ் இருக்கிற இடத்த
கம்ப்ளீட்டாக நம்ம ரவுண்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு மீதிக்கிற அந்த குடல் பகுதி தன்னால் அந்த அந்த கருவியை வந்து இணைச்சு விட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டே கேர் ப்ரொசீஜர் தான். மார்னிங் வந்து ஈவினிங் போய்க்கலாம், பெயின் இருக்காது, வெளி காயம் இருக்காது. பட் என்னன்னா கட்டாயம் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி விட காஸ்ட்லி. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா கிரேட் 1 பைல்ஸ் அதுக்கு ஹோம் ரெமிடியே போதும். ஹோம் ரெமிடி இந்த சென்ஸ் வந்து டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸ் பிளஸ் ஹோம் ரெமிடி. ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஃபைபர் ரிச் டயட்டு, நீர் சத்து அதிகமாக இருக்கிற டயட்டு, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கான ஸ்டூல் சாஃப்ட்னர்ஸு, சிட்ஸ் பாத் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணினாவே நிறைய பேருக்கு கிரேட் 1 ஃபைல்ஸ் சுத்தமாக சரியாயிடும். இந்த கிரேட் 2, கிரேட் 3க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ரப்பர் பேண்ட் லைகேஷன் பண்ணலாம், ஸ்க்ளியோதெரப்பி பண்ணலாம், ஸ்டாப்லர் ஹெமராய்டியம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது எல்லாமே இந்த கிரேட் 2, கிரேட் 3 இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரேட் 4க்கு எதர் ஓப்பன் சர்ஜரி அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் ஹெமராய்டமி இது ரெண்டும் பண்ணணும். பட் ஓப்பன் சர்ஜரி வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா இந்த பைல்ஸுக்கு பல்வேறு வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம். இதை பற்றி வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதுக்கான கிளாரிட்டி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.